أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீதை உலகத்தில் நிலைநாட்டுவது தொடர்பாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வேதனை, முயற்சி, துணிச்சல், இணை வைப்பின் எல்லா அம்சத்துக்கு எதிராகவும் ஒரு உறுதியான பாறையைப் போன்று நின்றுவிடுதல் மற்றும் ஒவ்வொரு சமுதாயத்தின் இணை வைப்பின் சிந்தனைகளுக்கும் போதனைகளுக்கும் எதிராக உண்மையை கூறுதல் குறித்து நாம் முதலில் படித்து வந்தோம். அதை பற்றி கூறியவாறு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஆயிரக்கணக்கான இடர்கள் உருவான போதும் லட்சக்கணக்கான எதிரிகளும் இடையூறு செய்பவர்களும் அச்சுறுத்துபவர்களும் திரண்டு நின்ற போதும் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவக்கம் முதல் இறுதி மூச்சு வரை தமது நபித்துவவாதத்தில் எவ்வளவு உறுதிப்பாட்டுடன் உறுதியாக நிலைத்து நின்றார்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வெற்றியை குறித்து முற்றிலும் நம்பிக்கை இழக்கச் செய்யக்கூடியதும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றதுமான அந்த துன்பங்களையும் துயரங்களையும் ஆண்டாண்டு காலமாக அனுபவித்தார்கள். அவற்றை பொறுத்து கொள்வதனால் ஏதேனும் உலகியல் நோக்கம் கிடைக்கப்பெறும் என்று கற்பனை கூட செய்ய முடியாது. நுபுவத் வாதம் புரிந்ததால் ஏற்கனவே இருந்த அந்த கூட்டத்தையும் தாமே தம் கைகளால் இழந்துவிட்டார்கள். அதாவது நெருங்கிய உறவினர்களான முதலிருந்த மக்கள் கூட்டத்தையும் தாமே தம் கரங்களால் இழந்துவிட்டார்கள். ஒரு விஷயத்தை கூறியதனால் லட்சம் பிரிவினைகளை விலைக்கு வாங்கி கொண்டார்கள். ஆயிரக்கணக்கான சோதனைகளை தம் தலைமேல் போட்டுக்கொண்டார்கள். சொந்த ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். கொல்லப்படுவதற்காக பின்தொடரப்பட்டார்கள். வீடு வாசலும் உடைமைகளும் பாழாக்கப்பட்டன. பலமுறை விஷம் கொடுக்கப்பட்டது. நலன் விரும்பிகளாக இருந்தவர்கள் கெடுதல் நினைப்பவர்களாக மாறிவிட்டார்கள். நண்பர்களாக இருந்தவர்கள் பகைமை பாராட்டத் தொடங்கிவிட்டார்கள். ஒரு நீண்ட காலத்திற்கு எத்தகைய கசப்பான அனுபவங்களை அன்னார் சகிக்க வேண்டியிருந்ததென்றால் எந்த ஓர் ஏமாற்றுக்காரராலோ அல்லது சூழ்ச்சிக்காரராலோ அப்படி நடக்கும்போது உறுதியுடன் நிலைத்து நிற்பது என்பது முடியாத ஒன்று. அன்னார் கூறுகிறார்கள், பிறகு ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வெளிப்படைத்தன்மை எத்தகையது என்றால், தௌஹீதை அறிவுறுத்தி இணை வைப்பில் மூழ்கி கிடந்த அனைத்து இனங்களையும் பிரிவுகளையும் ஒட்டுமொத்த உலக மக்களையும் எதிரிகளாக்கி கொண்டார்கள். தம்மவர்களை உறவினர்களை சிலை வழிபாட்டிலிருந்து தடுத்து முதல் எதிரிகளாக்கி கொண்டார்கள். யூதர்களுடனும் உறவை கெடுத்து கொண்டார்கள். ஏனெனில் பல்வேறு விதமான படைப்பின வழிபாடு, பீர் வழிபாடு மற்றும் தீய செயல்கள் ஆகியவற்றிலிருந்து அவர்களை தடுத்தார்கள். ஹஜ்ரத் ஈசா மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொய்ப்பிப்பதையும் இழிவுபடுத்துவதையும் தடுத்தார்கள். இதனால் அவர்களுடைய மனம் பெரிதும் புண்பட்டது. யூதர்களை ஈசா மசீஹை பொய்ப்பிப்பதிலிருந்து தடுத்ததனால் அவர்களுடைய மனம் புண்பட்டது. எனவே அவர்கள் கடுமையான பகைமைக்கு இணங்கினார்கள். ஒவ்வொரு கணமும் கொலை செய்ய சந்தர்ப்பம் பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். இதேபோல் கிறித்தவர்களையும் கோபித்துக் கொள்ளச் செய்தார்கள். ஏனெனில் அவர்களின் நம்பிக்கைக்கு ஏற்ப ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இறைவன் என்றோ அல்லது இறைவனின் மகன் என்றோ கூறவில்லை. அவர்களை சிலுவையில் அறையப்பட்டு மற்றவர்களை காப்பாற்றியவராகவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நெருப்பு வணங்கிகளும் நட்சத்திர வணங்கிகளும் கூட
அதிருப்தி அடைந்தார்கள். ஏனெனில் அவர்களும் தங்கள் தெய்வங்களை வணங்குவதிலிருந்து தடுக்கப்பட்டார்கள். ஈடேற்றம் தௌஹீதை மட்டுமே சார்ந்துள்ளது என்று கூறப்பட்டது. அன்னார் கூறுகிறார்கள், இப்பொழுது நீதியுடன் சிந்திக்க வேண்டிய இடமாகும். உலகத்தை பெறுவதற்கு இப்படியா திட்டம் தீட்டுவார்கள்? அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை பெற்றார்கள் என்று அவதூறு கூறப்படுகிறது. அந்த கால மக்கள் பழி சுமத்தினார்கள். ஒவ்வொரு பிரிவினருக்கும் எவ்வளவு தெள்ளத் தெளிவான மற்றும் மனதுக்கு வேதனை தரக்கூடிய விஷயங்கள் கூறப்பட்டன என்றால், அதனால் அனைவரும் எதிர்ப்பதற்கு கங்கணம் கட்டி கொண்டார்கள். எல்லாருடைய உள்ளமும் உடைந்து போனது. தமக்கென சிறிதளவாவது மக்கள் கூட்டம் உருவாவதற்கு முன்பே அல்லது யாராவது தாக்குதல் தொடுத்தால் தடுப்பதற்கு சிறிது வலிமை சேருவதற்கு முன்பே அனைவருடைய இயல்புகளையும் எவ்வளவு கொதித்தெழச் செய்தார்கள் என்றால், அதனால் அந்த மக்கள் அன்னாரை கொலை செய்ய துடித்தார்கள். இன்றும் இஸ்லாத்தை எதிர்க்கும் மேற்கத்திய ஆய்வாளர்கள் இதே பழியைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சுமத்துகிறார்கள். ஆனால் இப்படி பழி சுமத்தும் போது யாராவது ஒரு மனிதர் பயன்பெறுவதற்காக இத்தகைய நிலையை தனக்கு ஏற்படுத்திக் கொள்வாரா என்று கூட அவர்கள் யோசிப்பதில்லை. அன்னார் கூறினார்கள், காலத்தை தம் வசப்படுத்துவதற்கு எப்படி திட்டம் தீட்டியிருக்க வேண்டும் என்றால், சிலரை பொய்யர்கள் என்று கூறியது போலவே சிலரை உண்மையாளர்கள் என்றும் சொல்லியிருப்பார்கள். அதாவது காலத்துக்கு பின்னால் ஓடுவதாக இருந்திருந்தால் சிலரை பொய்யர்கள் என்று கூறியது போன்று மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக சிலரை உண்மையாளர்கள் என்றும் கூறியிருப்பார்கள். அப்படி செய்திருந்தால் சிலர் எதிர்த்திருந்தாலும் சிலர் ஆதரவாக இருந்திருப்பார்கள். இன்னும் சொல்வதாயின், அரேபியர்களிடம் உங்களுடைய லாத் மற்றும் உஸ்ஸா சிலைதான் உண்மையானவை என்று சொல்லியிருந்தால் போதும், அவர்கள் அந்த கணமே காலடியில் விழுந்திருப்பார்கள். நினைத்ததை அவர்களை செய்ய வைத்திருக்கலாம். ஏனெனில் அவர்கள் எல்லாரும் உற்றாருக்காக, நெருங்கிய உறவினர்களுக்காக மற்றும் இனத்துக்காக நிற்பதில் நிகரற்றவர்களாக இருந்தார்கள். உறவுக்காரர்களாக, நெருங்கிய சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். ஒரே கோத்திரத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அதற்காகவோ அந்த மக்கள் எந்த ஒரு தியாகத்தையும் செய்ய ஆயத்தமாக இருந்து வந்தார்கள். எல்லா விஷயங்களும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருந்தன. சிலை வழிபாட்டுக்கான போதனையினால் மட்டுமே அவர்கள் மகிழ்ச்சியடைந்திருப்பார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரி, உங்கள் சிலைகள் சரியானவைதான் என்று மட்டும் சொல்லியிருந்தால் போதும், அவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள். மனப்பூர்வமாக அன்னாருக்கு கீழ்ப்படைந்திருப்பார்கள். அவர்கள் இந்த கோரிக்கையையே வைக்கவும் செய்தார்கள். ஆனால் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மவர் அந்நியர் என அனைவரையும் ஒரே நேரத்தில் பகைத்துக் கொள்வது மற்றும் அந்த நாள்களில் உலக மக்களுக்கு எதைவிட அதிகம் வெறுப்பான வேறு ஒன்று இருக்கவில்லையோ, இதன் காரணமாக நூற்றுக்கணக்கான சிக்கல்கள் வந்து கொண்டே இருந்தனவோ, உயிருக்கே ஆபத்து இருந்து வந்ததோ, அந்த தௌஹீதை வலுவாக பிடித்துக் கொள்வது ஆகியவை எந்த உலகியல் ஆதாயத்துக்காக செய்யப்பட்டன. முன்னர் இதன் காரணமாகவே தமது உலகியலையும் செல்வாக்கையும் இழந்திருந்த பிறகும் மீண்டும் இன்னலை இழுத்து வரக்கூடிய அதே நம்பிக்கையில் பிடிவாதமாக இருப்பதனால் எந்த நோக்கத்தை அடைவது குறிக்கோளாக இருந்தது? அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தியதுமே புதிய முஸ்லிம்கள் சிறைவாசம், சங்கிலியால் பிணைக்கப்படுதல் மற்றும் கடுமையான அடி உதையை அனுபவித்தார்கள். தௌஹீதை பறைசாற்றிய பிறகு சுயமே அன்னார் மட்டுமின்றி அன்னாரை பின்பற்றுபவர்களும் துன்பங்களை அனுபவிக்க வேண்டி வந்தது. ஒவ்வொருவரிடமும் அவரவரது இயல்பு, பழக்க வழக்கம், விருப்பம் மற்றும் கொள்கை ஆகியவற்றுக்கு மாற்றமாக கசக்கும் விஷயத்தை கூறி அனைவரையும் ஒரு நொடிப்பொழுதில் உயிர் எதிரிகளாக ஆக்கிக் கொண்டார்களே. ஓரிரு இனத்தவர்களுடன் கூட பிணைப்பை வைத்திருக்கவில்லையே. உலகை சம்பாதிப்பதற்கு இதுதான் வழிமுறையா? பேராசை பிடித்தவர்களாகவும் தந்திரக்காரர்களாகவும் இருப்பவர்கள், பேராசை கொண்டிருப்பவர்கள், ஏதாவது ஒன்றுக்காக ஆசைப்படக்கூடியவர்கள் அல்லது சாதுரியத்தையும் தந்திரத்தையும் காட்டக்கூடியவர்கள், தோழர்களும் பகைவர்களாகி விடுகின்ற இத்தகைய முறையைத்தான் கையாள்வார்களா? ஏதாவது சூழ்ச்சி செய்து உலகை சம்பாதிக்க நினைப்பவர்கள் ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்த உலகத்தையும் தம்மை பகைத்து கொள்ள தூண்டுவதும் தமது உயிரை எப்போதும் ஆபத்தில் வைத்திருப்பதும் தான் அவர்களுடைய நெறிமுறையாக இருக்குமா? அவர்களோ தமது நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள அனைவருடனும் சமரச போக்கையே கடைபிடிப்பார்கள். ஒவ்வொரு பிரிவினருக்கும் உண்மைக்கான சான்றிதழையே அளிப்பார்கள். இறைவனுக்காக ஒருமுகப்படுவது அவர்களின் பழக்கமாக எங்கே இருக்கிறது? அவர்கள் இறைவனின் ஏகத்துவத்தை பற்றியோ அவனது மகத்துவத்தை பற்றியோ எங்கே கவலைப்படுகிறார்கள்? இறைவனுக்காக அநியாயமாக துன்பத்தை அனுபவிக்க அவர்களுக்கு என்ன அவசியம்? அவர்களோ வேட்டைக்காரனைப் போல வேட்டையாட எளிதாக இருக்கின்ற வழியிலேயே வலையை விரிப்பார்கள். ஏமாற்றி பிடிக்கவே வேண்டுமெனில், வசப்படுத்தவே வேண்டுமெனில் வேட்டைக்காரனைப் போல வலை விரித்து
குறைந்த உழைப்பில் மிக அதிகமாக உலகியல் பலன் கிடைக்கும் வழியையே தேர்ந்தெடுப்பார்கள். நயவஞ்சகம் அவர்களின் தொழிலாகவும் பிறரை மகிழ்வித்தல் அவர்களின் இயல்பாகவும் இருக்கும். அனைவரிடமும் இனிமையாக பேசுவதும் திருடன் முதல் சாது வரை அனைவரிடமும் சமமான தொடர்பு வைத்திருப்பதும் அவர்களின் ஒரு சிறப்பான கொள்கையாக இருக்கும். முஸ்லிம்களிடம் அல்லாஹ் அல்லாஹ் என்றும் இந்துக்களிடம் ராம் ராம் என்றும் சொல்ல எப்போதும் ஆயத்தமாக இருப்பார்கள். ஒவ்வொரு அவையிலும் ஆமாம் என்றால் ஆமாம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் கூறி வருவார்கள். அவைக்கு தகுந்தாற்போல் தங்களை மாற்றிக்கொள்வார்கள். அவர்களுக்கு இறைவனுடன் என்ன தொடர்பு? அவனிடம் உண்மையாக இருக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு என்ன? தமது மகிழ்ச்சியான வாழ்க்கையை வீணாக அக்கம் பக்கத்தின் துன்பத்தில் ஆழ்த்திக்கொள்ள அவர்களுக்கு என்ன தேவை வந்தது? கற்றுக் கொடுப்பவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும் ஒரு பாடமே என்னவாக இருக்கும் என்றால், உன்னுடைய பாதைதான் நேரானது, உன்னுடைய கருத்துதான் சரியானது, நீ புரிந்து வைத்திருப்பதுதான் சரியானது என்றே ஒவ்வொருவரிடமும் சொல்ல வேண்டும். சுருக்கமாக சொன்னால் அவர்களுக்கு சத்தியம் அசத்தியம், உண்மை பொய், நன்மை தீமை ஆகியவற்றில் அக்கறையே இருக்காது. மாறாக யார் மூலமாக அவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதோ அவரே அவர்களை பொறுத்தவரை இறையடியார், சித்தர் மற்றும் நட்பண்பாளராக இருக்கிறார். யாரை புகழ்வதால் வயிற்றுக்கான நரகம் நிறைவதாக தெரிகிறதோ அவரையே ஈடேற்றம் அடையக்கூடியவராகவும் சொர்க்கத்திற்கு உரியவராகவும் நிரந்தரமான வாழ்வை பெற்றவராகவும் ஆக்கிவிடுவார்கள். அவரே அவர்களுக்கு அனைத்துமாக ஆகிவிடுகின்றார். ஆனால் நபிமார்களின் முத்திரையான அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை கவனித்து பார்க்கும் பொழுது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உயரிய நிலையில் ஒருமுகப்பட்டவர், தூய அகத்தை உடையவர், இறைவனுக்காக தம் உயிரையும் அர்ப்பணிக்க துணிந்தவர் என்பதும், படைப்பினங்கள் மீதான அச்சம் மற்றும் எதிர்பார்ப்பு ஆகியவற்றை விட்டும் முற்றிலும் முகந்திருப்பக்கூடியவர் என்பதும், இறைவன் மீது மட்டுமே தவக்குல் நம்பிக்கை வைக்கக்கூடியவர் என்பதும் மிகவும் தெளிவாக வெளிப்படையாக பளிச்சென தெரிகிறது. அன்னார் இறைவனின் நாட்டம் மற்றும் விருப்பத்தில் தம்மை தொலைத்து கொண்டும் மாய்த்து கொண்டும் தௌஹீதை பறைசாற்றுவதனால் தமக்கு என்னென்ன இன்னல்கள் வரும், இணை வைப்பாளர்களால் எந்தெந்த துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்க நேரும் என்பதை பற்றியெல்லாம் சற்றும் கவலைப்படவில்லை. மாறாக அனைத்து கொடுமைகளையும் சிரமங்களையும் இன்னல்களையும் தாம் தாங்கிக் கொண்டு தம் எஜமானின் கட்டளையை நிறைவேற்றினார்கள். கடுமையான போராட்டம், பரப்புரை மற்றும் அறிவுரை ஆகியவற்றை செய்வதில் உள்ள அனைத்து நிபந்தனைகளையும் நிறைவேற்றினார்கள். எந்த அச்சுறுத்துபவரையும் அன்னார் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. எல்லா நபிமார்களின் வாழ்க்கை நிகழ்வுகளிலும் இத்தகைய ஆபத்தான சூழல்கள் இருந்தும் இறைவன் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து ஷிர்கையும் படைப்பினங்களை வணங்குவதையும் பகிரங்கமாக தடுப்பவர். இவ்வளவு எதிரிகள் இருந்தும் இத்தகைய உறுதி மனப்பான்மையுடனும் உறுதியான நிலைப்பாட்டுடனும் இருந்தவர் ஒருவர் கூட இல்லை என்று நாம் உண்மையாகவே கூறுகிறோம். நபிமார்களின் வரலாற்றில் பார்த்து கொள்ளுங்கள், இவ்வளவு மன உறுதி இருப்பதை எங்கும் காண முடியாது. எனவே இந்த அனைத்து சூழ்நிலைகளும் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அகத்தூய்மைக்கு எவ்வாறு சான்றளிக்கின்றன என்று சற்று நேர்மையுடன் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது தவிர ஓர் அறிவாளி இந்த நிலைமைகளை இன்னும் ஆழமாக ஆராய்ந்து பார்த்தால், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றிய அந்த காலம் உண்மையில் ஒரு மேன்மையான மகத்தான இறை சீர்திருத்தவாதி மற்றும் விண்ணின் வழிகாட்டியின் மிக கடுமையான தேவையிருந்த அத்தகைய ஒரு காலமாக அதன் அப்போதைய நிலைமை இருந்தது தெரியவரும். வழங்கப்பட்ட போதனைகளும் நிஜமாகவே உண்மையானவையாகவும் அக்காலத்திற்கு மிகவும் தேவையானவையாகவும் இருந்தன. காலம் எவ்வளவு கெட்டு போயிருந்ததென்றால் அப்பொழுது ஒரு வழிகாட்டியின், ஒரு சீர்திருத்தவாதியின், ஒரு வழி நடத்துபவரின் தேவை இருந்தது. அப்போதுதான் அந்த காலத்தில்தான் அன்னார் வருகை தந்தார்கள். அக்காலத்தின் அனைத்து தேவைகளும் நிறைவேறுகின்ற வகையில் அனைத்தையும் உள்ளடக்கியதாக அந்த போதனை இருந்தது. அந்த போதனை எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால், லட்சக்கணக்கான உள்ளங்களை உண்மை மற்றும் நேர்மையின் பக்கம் ஈர்த்து கொண்டு வந்தது. லட்சக்கணக்கான நெஞ்சங்களில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற முத்திரை பதிக்க செய்தது. நபித்துவத்தின் மைய குறிக்கோள் எதுவோ, எது நோக்கமோ, அதாவது ஈடேற்றம் பெறுவதற்கான போதனை, அதை அன்னார் எந்த அளவுக்கு முழுமையை எட்டச் செய்தார்கள் என்றால் அந்த முழுமை வேறு எந்த நபியின் மூலமாகவும் எந்த காலத்திலும் பெறவில்லை. ஆக இந்த நிகழ்வுகளை உற்று நோக்கும்போது நிச்சயமாக ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் புறமிருந்து அனுப்பப்பட்ட உண்மையான வழிகாட்டி ஆவார்கள் என்ற சான்றளிப்பு உள்ளத்திலிருந்து கட்டுப்பாடின்றி பொங்கி எழும். உள்ள பகைமையாலும் பிடிவாதத்தாலும் மறுப்பவர்களின் நோய் அவர்கள் இறைவனையே மறுத்தாலும் சரி குணப்படுத்த முடியாதது. இல்லையெனில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முழுமையாக ஒன்றிணைந்திருக்கும் உண்மைக்கான இந்த அனைத்து தடயங்களில் ஏதாவது ஒன்றையாவது வேறு எந்த நபியிடமாவது யாராவது நிரூபித்து காட்டட்டுமே, நாங்களும் இருந்து கொள்கிறோம். பிறகு கூறுகிறார்கள்,
இந்துக்கள் மற்ற அனைத்து இறை தூதர்களையும் இறை மறைகளையும் நிராகரித்துவிட்டு வேதங்கள்தான் எல்லாமே என்று வேதங்களின் புகழ் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். கிறிஸ்தவர்கள் இறைவனின் அனைத்து போதனைகளும் பைபிளோடு முடிந்துவிட்டதாக கருதி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு இறைமறையின் மதிப்பும் தகுதியும் அது எந்த அளவு ஓரிரை கொள்கைக்கு பலனளிக்கிறது என்பதை வைத்தே அளவிடப்படுகிறது என்ற விஷயத்தை அவர்கள் புரிவதில்லை. எந்த மறைநூல் தௌஹீது குறித்து அதிகம் பலன் தருகிறதோ அதுவே தரத்தில் உயர்ந்தது. ஒரு இறைமறையின் உண்மையான நோக்கம் அதில் ஓரிரை கொள்கை பற்றிய பாடம் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதுதான். இதனால்தான் இறைவனின் ஏகத்துவத்தை மறுப்பவரிடம் எத்தகைய நட்பண்புகள் ஒருங்கே இருந்தாலும் அவரால் ஈடேற்றம் அடைய முடியாது. ஒருவரிடம் அனைத்து நல்ல குணங்களும் ஒரு சேர இருக்கின்றன, ஆனால் அவர் தௌஹீதை மறுப்பவராயின் அல்லாஹின் பார்வையில் அவர் ஈடேற்றம் பெறுபவர் அல்ல. ஈடேற்றம் எதை சார்ந்திருக்கின்றதோ அந்த தௌஹீத் எந்த மறையின் மூலம் உலகில் மற்றவற்றை விட அதிகமாக பரவியது என்பதை இவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதங்கள் மூலம் எந்த நாட்டில் ஏகத்துவம் பரவியுள்ளது என்று யாராவது சொல்லுங்களேன். பைபிள் மூலம் ஓரிரை கொள்கை பரவிய எந்த ஒரு நாடும் தென்படுவதில்லை. இன்னும் சொல்வதாயின் பைபிளை பின்பற்றுபவர்கள் ஓரிரைவாதியை ஈடேற்றம் பெறுபவராகவே கருதுவதில்லை. தௌஹீதை ஏற்பவர்களை ஈடேற்றம் அடைந்தவராக கருதுவதில்லை. பாதிரியார்கள் தௌஹீதுவாதிகளை ஓர் இருளான நெருப்பில் அனுப்புகிறார்கள். ஓரிறைவனை ஏற்பவர்களை பற்றி, 3 கடவுள்களை ஏற்காதவர்களை பற்றி அவர்களோ நெருப்பில் விழுவார்கள், அங்கு அழுது கொண்டும் பல்லை கடித்துக் கொண்டும் இருப்பார்கள் என்று பாதிரியார்களான அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களுடைய கூற்றுப்படி இறைவன் மட்டுமே அந்த கரும் நெருப்பிலிருந்து தப்புவார். அவர்களின் கூற்றுப்படி இறைவனுக்கு மரணம், துன்பம், பசி, தாகம், வலி, வேதனை, உருவமெடுத்தல் மற்றும் ஊடுருவல் ஆகியவற்றை எப்போதும் சாத்தியம் என கருதுபவர் மட்டுமே அந்த கரும் நெருப்பிலிருந்து தப்பிக்க முடியும். இல்லையெனில் தப்பிக்க வழியே இல்லை. அதாவது இதில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படம் பிடித்து காட்டியுள்ளார்கள். அவர்களுடைய அந்த கற்பனை சொர்க்கம் ஐரோப்பாவின் 2 பெரும் இனங்களான ஆங்கிலேயர்களுக்கும் ரஷ்யர்களுக்கும் பாதி பாதியாக பிரித்து கொடுக்கப்படுமாம். இப்பொழுது இதில் இன்னும் சில பெரிய நாடுகளும் பிரிந்துவிட்டன. அமெரிக்கர்களும் சொல்கிறார்கள். சொல்லப்போனால் அமெரிக்காவின் சில தலைவர்களின் தரப்பிலிருந்து ஈசா மசி அவர்களின் 2ஆம் வருகை ட்ரம்ப் படிவில் இருக்கலாம் என்ற அளவுக்கு சொல்ல தொடங்கிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சொல்லப்போனால் அமெரிக்காவின் சில தலைவர்களின் தரப்பிலிருந்து ஈசா மசி அவர்களின் 2ஆம் வருகை ட்ரம்ப் வடிவில் இருக்கலாம் என்ற அளவுக்கு சொல்ல தொடங்கிவிட்டார்கள். இன்னா லில்லாஹ். அன்னார் கூறுகிறார்கள், பாதி பாதியாக பிரித்து கொடுக்கப்படுமாம். ஏனைய ஏகத்துவவாதிகள் அனைவரும் இறைவனை அவனது முழுமைத்தன்மைக்கு களங்கம் விளைவிக்கும் அனைத்து குறைகளிலிருந்தும் தூய்மையானவன் என கருதிய குற்றத்திற்காக நரகத்தில் தள்ளப்படுவார்களாம். இதை நாம் எழுதியதன் நோக்கம் என்னவென்றால், இன்று உலக பரப்பில் தௌஹீத் என்று அழைக்கப்படுவது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தை தவிர வேறு எந்த பிரிவினரிடமும் காணப்படுவதில்லை. கோடிக்கணக்கான படைப்பினங்களை இறைவனின் ஏகத்துவத்தில் நிலைநிறுத்தி மிகவும் கண்ணியத்துடன் அந்த உண்மையான இறைவனை நோக்கி வழிநடத்தியதற்கான அடையாளம் திருக்குர்ஆனை தவிர வேறு எந்த மறையிலும் கிடைப்பதில்லை. ஒவ்வொரு இனத்தவரும் தமக்கென ஒரு செயற்கையான கடவுளை உருவாக்கி கொண்டனர். ஆனால் தொன்று தொட்டே அழியாதவனும் மாறாதவனும் தனது தொன்மையான பண்புகளில் முன்பு இருந்தது போன்றே இருப்பவனுமான அவனே முஸ்லிம்களின் இறைவனாவான். எனவே இந்த நிகழ்வுகள் அனைத்தும் எத்தகையவை எனில், இவற்றின் மூலம் இஸ்லாத்தின் வழிகாட்டி அவர்களின் நபித்துவத்தின் உண்மைத்தன்மை சூரியனை போன்று வெளிப்படையாக உள்ளது. தெள்ள தெளிவாக ஒளியை போன்றது, சூரியனை போன்று ஒளி வீசக்கூடியது. ஏனெனில் நபித்துவத்தின் பொருளும் இறை தூதின் மைய குறிக்கோளும் அன்னாருடைய அருளுக்குரிய இயல்பிலேயே நிரூபணமும் ஆகின்றன, ஆராய்ச்சி முடிவாகவும் இருக்கின்றன. அனைத்தும் இவ்வாறே நிரூபணமாகின்றன. உருவாக்கப்பட்ட பொருளை வைத்து அதை உருவாக்கியவர் அடையாளம் காணப்படுவதைப் போன்று அறிவாளிகளும் அப்போதிருக்கும் சீர்திருத்தத்தை கண்டு இறைவனின் அந்த சீர்திருத்தவாதியை அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். உருவாக்கக்கூடியவர், பொருளை உருவாக்கக்கூடியவர் ஒருவர் இருந்தால் அவரால் உருவாக்கப்பட்ட அந்த பொருள் இருக்கிறது. ஏதேனும் ஒரு கருவியையோ அல்லது ஒரு பொருளையோ உருவாக்கியவர் அதை எவ்வளவு மேன்மையாக அல்லது எந்த தரத்தில் உருவாக்கியிருக்கிறார் என்பதை கொண்டே அவர் அடையாளம் காணப்படுகிறார். அதே போல் ஒரு இறை சீர்திருத்தவாதி எப்படி அடையாளம் காணப்படுகிறார் என்றால் அவர் தௌஹீதை பார்ப்பவராக இருப்பார். இதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையுதவியால் ஆதரவு வழங்கப்பட்டார்கள் என்பதை நிரூபிக்கும் இன்னும் இத்தகைய ஆயிரக்கணக்கான நிகழ்வுகளும் உள்ளன. எடுத்துக்காட்டாக, இது ஒரு வியக்கச் செய்யும் நிகழ்ச்சி இல்லையா? எல்லா சமுதாயங்களும் செல்வம், படை, அறிவு ஆகியவற்றில் முழுமையான ஆற்றல் பெற்றிருந்த காலத்தில் பொருள் வசதியும் அற்ற, ஆற்றலும் இல்லாத
உதவியுமற்ற எழுத்தறிவும் பெறாத பெற்றோரையும் இழந்த தனித்தவராகவும் இருந்த ஓர் ஏழை அவர்கள் கொண்டு வந்த ஒளிமிக்க போதனை அதன் வலுவான சான்றுகளாலும் தெளிவான அத்தாட்சிகளாலும் அனைவரையும் வாயடைக்கச் செய்து நுட்பஞானிகள், பிலாசபிகள் அதாவது தத்துவவாதிகள் என கூறி தெரிந்த பெரும்புள்ளிகள், பேரறிஞர்கள் ஆகியோரின் தவறுகளை வெளிச்சமிட்டு காட்டியதும், உதவியற்றவராகவும் ஏழையாகவும் இருந்தும் பேரரசர்களை அரியணைகளிலிருந்து வீழ்த்தி அதே அரியணைகளில் ஏழை எளியவர்களை ஏற்றிவிடும் அளவுக்கு ஆற்றலை வெளிப்படுத்தியதும் இறையுதவி இல்லை என்றால் வேறென்ன? அறிவு, ஞானம், ஆற்றல் மற்றும் வலிமை ஆகியவற்றில் முழு உலகையும் விட மேலோங்குவது இறையுதவி இன்றியும் நடக்குமா என்ன? ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலி இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், வரலாறுகள் தெளிவாக எடுத்துரைக்கின்றன. மேலும் உண்மை மற்றும் பொய்யை பிரித்து காட்டக்கூடிய திருக்குர்ஆனின் பல இடங்களில் இது மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய காலத்தில் தோன்றினார்கள் என்றால், முழு உலகில் வழிகேடும் படைப்பின வழிபாடும் பரவியிருந்த நேரம் அது. மக்கள் அனைவரும் உண்மையான கொள்கைகளை கைவிட்டிருந்தார்கள். நேரான பாதையை மறந்துவிட்டு ஒவ்வொரு பிரிவினரும் தனித்தனியான பித்தத்துகளின் வழிகளை மேற்கொண்டிருந்தார்கள். அரேபியாவில் சிலை வணக்கம் உச்சத்தில் இருந்தது. பாரசீகத்தில் நெருப்பு வழிபாடு தீவிரமாக இருந்தது. அந்த காலத்தில் ஈரானிய மக்கள் அக்னியை பூஜிப்பவர்களாக இருந்தார்கள், நெருப்பை வணங்கி வந்தார்கள். இந்தியாவில் சிலை வணக்கம் மட்டுமின்றி இன்னும் நூற்றுக்கணக்கான படைப்பின வழிபாடுகள் பரவியிருந்தன. அந்த நாட்களிலேயே எந்த நூல்களின் அடிப்படையில் இறைவனின் அடியார்கள் பலர் கடவுளாக்கப்பட்டு அவதாரங்களை வழிபடுவதற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டதோ அந்த நூல்கள் பல இயற்றப்பட்டிருந்தன. பாதிரியார் வார்டு அவர்களின் கூற்றுப்படி இங்கே ஜான் டெவன்போர்ட் என்று எழுதப்பட்டுள்ளது. அதாவது ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலி இஸ்லாம் அவர்கள் அந்த பாதிரியாரை பற்றி கூறுகிறார்கள். அவர் கூறுகிறார், இன்னும் பல ஆங்கிலேய அறிஞர்களும் இதை கூறியுள்ளார்கள், அந்த நாள்களில் கிறிஸ்தவ மதத்தை விட அதிகம் சீர்கெட்ட மதம் வேறெதுவும் இருக்கவில்லை. ஜான் டெவன்போர்ட் அவர்களும் இது எழுதியுள்ளார். அன்னாருடைய காலத்தில் மேலும் பலரும் இது எழுதியுள்ளனர். அவர்களுடைய இந்த விஷயங்கள் அன்னாருக்கு தெரிய வந்தன. கிறிஸ்தவ வரலாற்றாசிரியர்கள், அறிவார்ந்த ஆங்கிலேயர்கள் கிறிஸ்தவம் இருப்பதைப் போல மிகவும் சீர்கெட்ட மதம் வேறெதுவும் இருக்கவில்லை என்று எழுதியிருக்கிறார்கள். பாதிரியார்களின் தீய நடத்தையாலும் தவறான கொள்கைகளாலும் மத ரீதியான பகுதியின் மீது ஒரு பெரிய கரை படிந்திருந்தது. கிறிஸ்தவ நம்பிக்கைகளில் ஒன்றல்ல இரண்டல்ல, மாறாக பல பொருட்கள் இறைவனின் இடத்தை பிடித்துக் கொண்டிருந்தன. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய பொதுவான வழிகேட்டின் காலத்தில் அனுப்பப்பட்டார்கள் என்றால், அப்பொழுது அக்காலத்தின் அன்றைய சூழல் ஒரு மாபெரும் மருத்துவரை, சீர்திருத்தவாதியை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. இறைவனின் வழிகாட்டுதலுக்கு உச்சக்கட்ட தேவை இருந்தது. பிறகு அன்னார் தோன்றி ஓர் உலகையே தௌஹீத் மற்றும் நற்செயல்களால் உயரச் செய்ததும், தீமைகளின் தலையூற்றான இணை வைப்பையும் படைப்பின வழிபாட்டையும் வேறறுப்பதும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் உண்மையான தூதர் என்பதற்கும் எல்லா தூதர்களை காட்டிலும் மேலானவர் என்பதற்கும் தெளிவான சான்றாகும். அன்னார் உண்மையாளர் என்பது இதிலிருந்தே நிரூபணமாகிறது. அந்த பொதுவான வழிகேட்டின் காலத்தில் இயற்கை நியதி ஓர் உண்மையான வழிகாட்டி எதிர்பார்த்து கொண்டிருந்தது. இறைவனின் நடைமுறை ஓர் உண்மையான வழி நடத்துபவரை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. மக்கள் சீர்கெடும் போது அல்லாஹ் தன் தூதர்களை அனுப்புகிறான் என்பதே அவனது நடைமுறையாக இருந்தது. ஏனெனில் அனைத்து உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கின்ற இறைவனின் தொன்மையான சட்டமும் இதுதான். அதாவது, உலகில் ஏதாவது ஒரு வகையான கடினமும் இன்னலும் அதன் உச்சத்தை அடையும் போது அதை நீக்குவதன் பக்கம் இறைவனின் கருணை திரும்புகிறது. எடுத்துக்காட்டாக, மழை பொய்த்து போய் கடும் பஞ்சம் நிலவும் போது, மழையே பொழியாமல் போகும்போது, பஞ்சம் வறட்சி ஏற்படும் போது, கடும் பஞ்சத்தினால் படைப்பினங்கள் அழியத் தொடங்குகின்றன, மக்கள் இறக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது இறுதியில் கருணையுள்ள இறைவன் மழையை பொழியச் செய்கிறான். அதேபோல் கொள்ளை நோயினால் லட்சக்கணக்கான மக்கள் இறக்கும்போது காற்றை தூய்மைப்படுத்துவதற்கான ஏதாவது ஒரு வழி பிறக்கிறது, அல்லது ஏதாவது மருந்தே உருவாகிவிடுகிறது. ஒரு சமுதாயம் யாரேனும் ஒரு அநீதியாளரின் பிடியில் வரும்போது இறுதியில் நீதிமானான முறையீடுகளை கேட்பவரான ஒருவர் தோன்றுகிறார். ஆக இவ்வாறே மக்கள் இறைவன் பக்கம் செல்லும் வழியை மறந்துவிடும் போது, தௌஹீதை, உண்மையானவனான இறைவனை வணங்குவதை விட்டுவிடும் போது எந்த அளவு சீர்கேடு ஏற்பட்டு விட்டதோ அதை சீர்திருத்துவதற்காக மேலான இறைவன் தன்புறமிருந்து யாரேனும் ஒரு அடியாருக்கு முழுமையான அகப்பார்வை வழங்கி தனது உரையாடல் மற்றும் இல்ஹாம் வழங்கப்பெறும் கண்ணியம் அளித்து ஆதமின் சந்ததிகளின் நேர்வழிக்காக அனுப்புகிறான். இதில் உள்ள மெய்யான உண்மைத்துவமாவது, கையூம் எனப்படும் உலகை நிலைபெறச் செய்திருக்கும் படைப்பாளன் உலகம் உருவானதும் எஞ்சியிருப்பதும் எவன் மூலம் இருக்கிறதோ, எவன் சார்பாக இருக்கிறதோ அவன் சார்பாக இருக்கிறது, அவனால் இருக்கிறது. அத்தகைய அவன் அருள் பொழியும் தனது எந்த ஒரு பண்பையும் படைப்பினத்தை விட்டும் விலக்கி வைப்பதும் இல்லை, வீணானதாகவும் பயனற்றதாகவும் விடுவதும் இல்லை. மாறாக அவனுடைய ஒவ்வொரு பண்பும்
அதற்கு உரிய தருணத்தில் உடனடியாக வெளிப்பட்டு விடுகிறது. ஆக ஒவ்வொரு பேரழிவின் ஆதிக்கத்தை தகர்ப்பதற்காகவும் அதற்கு நிகராக இருக்கின்ற இறைவனின் பண்பு வெளிப்படுகிறது என்ற விஷயத்தில் அறிவின் ஆலோசனைப்படி உறுதி கொள்வது கட்டாயமாகிறது. ஒரு விஷயம் வரலாறுகள் மூலமாகவும் சுயமே எதிர்ப்பாளர்களின் ஒப்புதல் மூலமாகவும் குறிப்பாக திருக்குர்ஆனின் தெளிவான எடுத்துரைப்பின் மூலமாகவும் நிரூபணமாகிவிட்டது. அதாவது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றிய காலத்தில் ஆதிக்கம் பெற்ற பேரழிவு எதுவென்றால் உலகத்தின் அனைத்து சமுதாயங்களும் தௌஹீது, களப்பற்ற தன்மை மற்றும் உண்மையானவனான இறைவனை வணங்குதல் எனும் நேர்வழியை கைவிட்டிருந்தார்கள். அப்போதிருந்த அந்த சீர்கேட்டை சீர்திருத்தியவர் ஒவ்வொரு உலகையும் இணை வைப்பு மற்றும் படைப்பின வழிபாடு எனும் இருள்களிலிருந்து வெளியே கொண்டு வந்து ஓரிரை கொள்கையில் நிலைநிற்க செய்தவர் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே ஆவார்கள். வேறெவரும் கிடையாது என்பதும் அனைவரும் அறிந்த ஒன்றே. ஆக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் புறமிருந்து வந்த உண்மையான வழிகாட்டி ஆவார்கள் என்பது இவ்வனைத்து நிகழ்வுகள் மூலமாகவும் முடிவாகிறது. எனவே உண்மையான முறையில் ஓரிரை கொள்கையை உலகத்தில் நிலைநாட்டியவர் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆவார்கள். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீதுக்காக எவ்வாறெல்லாம் முயற்சி மேற்கொண்டு வந்தார்கள் என்பது குறித்து பல மேற்கோள்களை எடுத்து வைத்து பல நிகழ்வுகளை முன்வைத்து இது தொடர்பான சம்பவங்களையும் நான் கடந்த ஹுத்பாக்களில் எடுத்துரைத்திருக்கின்றேன். பிறகு அல்லாஹ்வின் வாக்குறுதிகளுக்கு ஏற்ப மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பர் அவர்களை தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக இந்த காலத்தில் அல்லாஹ் தன்புறமிருந்து அனுப்பினான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏனெனில் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மற்றும் உறுதிமொழி வழங்கப்பட்ட மஹதியான ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனை மற்றும் சுன்னத்தின் செயல் வடிவமாக திகழ்ந்தார்கள். தம் எஜமானரை பின்பற்றியவாறு அல்லாஹ்வின் தௌஹீதை பரப்புவதற்காக அன்னாரது உள்ளமே ஒரு வேதனையால் நிரம்பியிருந்தது. ஆக அன்னாருடைய படைப்புகள் மற்றும் அன்னாரின் செயல் வடிவமான வாழ்க்கையில் இதற்கான பல எடுத்துக்காட்டுகள் நமக்கு தென்படுகின்றன. அவற்றில் சிலவற்றை நான் எடுத்து வைக்கிறேன். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் எம்முடன் வியத்தகு முறையில் நடந்து கொள்கிறான். அந்த மின்னி பி மன்சிலத்தி தௌஹீதி வ தஃப்ரீதி என்ற எமக்கு வந்த இல்ஹாம் ஒரு புதுவகையான இல்ஹாம் ஆகும். நாம் இதற்கு முன்னர் எந்த இல்ஹாமிய வரியிலும் இதுபோன்ற சொற்களை பார்க்கவில்லை. எமது சிந்தையில் வரக்கூடிய இதற்கான பொருள் இதுவாகும். உலகில் இறைவனின் ஏகத்துவம் மிக மிக அதிகமாக அவமதிக்கப்பட்டு அதை மிகவும் இழிவாக பார்க்கப்படும் பொழுது அத்தகைய காலத்தில் இறைவன் புறமிருந்து வருகின்ற அத்தகைய நபர் தௌஹீத் எனும் இடத்திலேயே இருக்கிறார். இத்தகைய நேரத்தில் வருபவர் தௌஹீதின் மொத்த உருவமாக இருக்கிறார். அன்னார் இதை ஓர் அவையில் எடுத்துக் கூறினார்கள். ஒரு பத்திரிகை இவ்வாறு எழுதியுள்ளது. இன்னொரு பத்திரிகை பதிர் பத்திரிகை சற்று விவரமாக எழுதியுள்ளது. அன்னார் கூறுகிறார்கள், இறைவன் புறமிருந்து அனுப்பப்பட்ட அந்த நபருக்கு தௌஹீதுக்கான தாகம் எப்படி ஏற்படுத்தப்படுகிறது என்றால், அவர் தம்முடைய அனைத்து நோக்கங்கள் மற்றும் குறிக்கோள்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு தௌஹீதை நிலைநாட்டுவதில் சுயமே தௌஹீதின் ஒரு மொத்த உருவமாக ஆகிவிடுகிறார். அவரது பழக்க வழக்கங்கள், அசைவின்மை மற்றும் ஒவ்வொரு சொல் மற்றும் செயல் ஆகியவற்றில் தௌஹீதின் சுடர் அவரிடம் நிலைத்திருக்கின்றது. அன்னார் கூறுகிறார்கள், ஒவ்வொரு நபரும் தனக்கான ஒரு நோக்கம் மற்றும் இலக்கை நிர்ணயிக்கிறார். ஆனால் அல்லாஹின் மீதான நேசத்தில் மூழ்கி இருக்கின்ற அந்த நபரின் நோக்கமும் குறிக்கோளும் அல்லாஹ்வின் ஏகத்துவமாகவே இருக்கிறது. அவர் தன்னுடைய இயல்பான உணர்ச்சிகள் மற்றும் நோக்கங்களை விடவும் அல்லாஹ்வின் ஏகத்துவத்துக்கு முதன்மை அளிக்கிறார். தன்னுடைய அனைத்து தேவைகளையும் பின்னுக்கு தள்ளிவிடுகிறார். அதே போன்று ஒவ்வொரு நபருக்கும் தன்னுடைய நோக்கங்களுக்கான ஒரு சிலை இருக்கிறது. அவர் அதுவரை சென்றடைய விரும்புகிறார். ஆனால் அதுவரை எட்ட வைப்பதும் அல்லது அவரது ஆயுளை முன்னரே முடித்து விடுவதும் அல்லாஹ்வின் விருப்பத்திற்குட்பட்டது. வணிகர்களான மக்களுக்கு, வியாபாரம் செய்யும் மக்களுக்கு மற்றும் உலக நோக்கங்களை பெறக்கூடிய மக்களுக்கு நோக்கங்களை பெறுவதற்கு பெரும் பெரும் ஆசைகள் இருக்கும். அவர்கள் தமக்கான ஓர் இலக்கை நிர்ணயித்திருப்பார்கள். ஆனால் ஒன்று அல்லாஹ் அவர்களை அதுவரை கொண்டு சேர்த்து விடுகிறான், அல்லது அதற்கு முன்பு அவர்களுடைய கதை முடிந்து விடுகிறது. அத்தகையவர் தனது பொருள் அல்லது கண்ணியம், மதிப்பு, மனைவி, மக்கள் அல்லது மற்ற தேவைகளுக்காக துடிப்பார். தன் நிலை மறந்தவராகிறார். சிலவேளை மக்கள் இதே சிரமங்களில் சிக்கி தற்கொலையும் செய்து கொள்கிறார்கள். ஆனால் இறைவன் புறமிருந்து அனுப்பப்படும் நபரின் இதே எழுச்சி இறைவனுடைய ஏகத்துவத்துக்காக ஆகிவிடுகிறது. மேலும் தமது மன இச்சைகளுக்கு பதிலாக இறைவனின் ஏகத்துவத்துக்காக துடிப்பவராகவும் தன்னை மறந்தவராகவும் இருக்கிறார். அன்னார் கூறுகிறார்கள், இத்தகைய நேரத்தில் அந்த மின்னி பி மன்சிலத்தி தௌஹீதி வ தஃப்ரீதி எனும் இந்த சொற்கள்
இறைவன் புறமிருந்து வருகின்றன என்று நான் புரிகிறேன். ஏனெனில் அல்லாஹுக்கு தனது தௌஹீத் மிக மிக பிடித்தமானது. அல்லாஹுக்கு தனது ஏகத்துவம் மிக மிக பிடித்தமானது. இந்த ஏகத்துவத்திற்காகத்தான் அல்லாஹ் சில வேளை தொற்று நோயையும், சில வேளை பஞ்சத்தையும், சில வேளை தன்னுடைய அன்பிற்குரிய நபிமார்கள் அலைஹிமுஸ்ஸலாம் அவர்களுடைய கைகளில் உள்ள வாளால் அதை நிலைநாட்டுவதற்காக ஆயிரக்கணக்கான இணை வைப்பாள உயிர்களை அழித்து விட்டான். மக்கா மற்றும் மதீனா முனவ்வராவின் நிலைமைகளும் இதற்காகவே சிக்கலானதாக மாறியிருந்தன. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விவகாரமும் இந்த தௌஹீதுக்காகவே இருந்தது. இணை வைத்தல் மற்றும் அதன் நுணுக்கமான வகைகளை பற்றி குறிப்பிட்டவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒவ்வொரு வகையான ஷிர்க்கிலிருந்து தவிர்ந்திருக்கவும் வேண்டும். சூரியனையோ, சந்திரனையோ, விண்மீன்களையோ, காற்றையோ, நெருப்பையோ, தண்ணீரையோ, பூமியின் வேறு எந்த பொருளையோ இணையாக்கக்கூடாது. உலக காரணிகளுக்கு அவை இறைவனுக்கு இணையானவை என்பது போன்று அத்தகைய கண்ணியமும் அளிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அவற்றை நம்பவும் கூடாது. தனது துணிச்சல் மற்றும் முயற்சியையும் கூட ஒரு பொருட்டாகவே கருதக்கூடாது. ஏனெனில் இதுவும் இணை வைப்பின் வகைகளில் ஒன்றாகும். மாறாக அனைத்தையும் செய்துவிட்டு நாம் ஒன்றுமே செய்யவில்லை என்று கருத வேண்டும். தனது அறிவின் மீதும் எந்த ஆணவமும் கொள்ளக்கூடாது. தனது செயலின் மீதும் எந்த பெருமிதமும் கொள்ளக்கூடாது. மாறாக உண்மையில் தன்னை அறிவீனனாக கருத வேண்டும், சோம்பேறியாக கருத வேண்டும். ஆன்மா எந்நேரமும் இறைவனுக்கு முன்னால் விழுந்து கிடக்க வேண்டும். அனைத்தையும் செய்த பிறகும் அல்லாஹ்வே உனது அருளாலேயே அனைத்தும் நடக்கும், அனைத்து விளைவுகளும் வெளிப்படும் என்று அல்லாஹுக்கு முன் குனிந்திடுங்கள். மனிதனின் அறிவு ஒரு கற்பிப்பவரின் தேவையுடையதாகவும் அளவிற்குட்பட்டதாகவும் இருக்கிறது. மனிதனின் அறிவு படித்துக் கொடுப்பவர் ஒருவரின் தேவையுடையதாக இருக்கிறது. ஆனாலும் வரையறைக்குட்பட்டதாக, அளவிற்குட்பட்டதாக இருக்கிறது. ஆனால் அவனது அறிவோ எந்த கற்பிப்பவரின் தேவையும் அற்றது. அதாவது அல்லாஹின் அறிவு கற்பிப்பவர் எவரின் தேவையும் அற்றது, வரையறையும் அற்றது. அதற்கு எந்த எல்லையும் இல்லை. மனிதனுடைய செவித்திறன் காற்றின் தேவையுடையதாகவும் வரையறைக்குட்பட்டதாகவும் இருக்கிறது. மனிதனின் கேட்கும் திறனுக்கு காற்று தேவை. பிறகும் அவனால் குறிப்பிட்ட வரையறைக்குள்ளேயே கேட்க முடியும். ஆனால் இறைவனின் கேட்கும் திறன் சொந்த ஆற்றலினாலும் இருக்கிறது, வரையறைக்குட்பட்டதும் அல்ல. மனிதனின் பார்வை சூரியன் அல்லது வேறு ஏதேனும் ஒளியின் தேவையுடையதாக இருக்கிறது, வரையறைக்குட்பட்டதும் ஆகும். ஆனால் இறைவனின் பார்க்கும் திறன் சொந்த ஒளியினாலும் உள்ளது, வரையறையற்றதாகவும் இருக்கிறது. இவ்வாறே மனிதனின் பிறக்கச் செய்யும் ஆற்றல் ஏதேனும் மூலப்பொருளின் தேவையுடையதாக இருக்கிறது, நேரமும் தேவைப்படுகிறது, மேலும் வரையறைக்குட்பட்டதாகவும் இருக்கிறது. ஆனால் இறைவனின் படைக்கும் ஆற்றலுக்கு எந்த மூலப்பொருளும் தேவையில்லை, எந்த நேரமும் தேவையில்லை, மேலும் வரையறையற்றதும் ஆகும். ஏனெனில் அவனுடைய அனைத்து பண்புகளும் இணையற்றவையும் நிகரற்றவையும் ஆகும். அவனுக்கு இணையேதும் இல்லாதது போன்று அவனுடைய பண்புகளுக்கும் இணையேதும் இல்லை. அவன் ஒரு பண்பில் குறையுடையவனாக இருந்தால் பிறகு அனைத்து பண்புகளிலும் குறையுடையவனாக இருப்பான். எனவே அவன் தனது இருப்பை போன்று தனது அனைத்து பண்புகளிலும் நிகரற்றவனாகவும் ஈரற்றவனாகவும் இல்லாதவரை அவனது ஏகத்துவம் நிலைபெற முடியாது. இந்த தௌஹீதை திருக்குர்ஆன் கற்றுக் கொடுத்தது. இது ஈமானின் அடிப்படையாகும். இன்றைய காலத்தின் தாக்கத்தின் கீழ் சில வேளை பிள்ளைகளிடமும் அல்லாஹை படைத்தது யார், அல்லாஹ் எங்கிருந்து வந்தான் என்ற கேள்விகள் எழுகின்றன. எழுதி கொண்டே இருக்கிறார்கள். பெரியவர்கள் அவர்களுக்கு கூறுவார்கள் போல, அல்லது சுயமே அவர்களுடைய சிந்தனையில் இந்த கேள்விகள் எழலாம். ஆனால் அல்லாஹ்வின் பண்புகள் எத்தகையவை எனில், அல்லாஹ் தொடக்கமும் முடிவும் இல்லாத என்றென்றும் இருப்பவன் ஆவான். அவன் எல்லையற்றவன். எனவே அவனே அனைத்தையும் படைத்தான். அவனை எவரும் படைக்கவில்லை. தானாகவே உருவானது என்று இறுதியான எந்த பொருளை பற்றி ஒரு கற்பனை உருவாக முடியுமோ அது இறைவனே. நினைவில் கொள்ளுங்கள், இறைவனை அவனது இருப்பில் இணையாக்கப்படுகின்ற அனைத்திலிருந்தும், அது சிலையானாலும், மனிதனானாலும், சூரியனானாலும், சந்திரனானாலும், அல்லது தனது ஆன்மா, தனது திட்டம், சூழ்ச்சியும் வஞ்சகமும் ஆனாலும் சரி, ஆகிய அனைத்தையும் விட்டும் தூயவனாக கருதுவது மற்றும் அவனுக்கு நிகராக வேறெவரையும் வல்லமையுள்ளவராக கருதாமல் இருப்பது, வாழ்வாதாரத்தை வழங்குபவராக ஏற்காமல் இருப்பது, கண்ணியம் வழங்குபவராகவும் தாழச் செய்பவராகவும் கருதாமல் இருப்பது, மதிப்பளிப்பவராகவும் இழிவடைய செய்பவராகவும் கருதாமல் இருப்பது மற்றும் எவரையும் உதவி ஒத்தாசை செய்பவராகவும் ஏற்காமல் இருப்பது ஆகிய இந்த உண்மையான ஏகத்துவத்தை தான் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று இறைவன் நம்மிடம் நாடுகின்றான். இதனை ஏற்பதில்தான் ஈடேற்றம் உள்ளது. அடுத்தது, அவனிடமே நாம் நேசம் கொள்ள வேண்டும், அவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனிடம் மட்டுமே மன்றாட வேண்டும், அவனிடம் மட்டுமே எதிர்பார்ப்பை வைக்க வேண்டும், அவனுக்கு மட்டுமே அஞ்ச வேண்டும் என்பதாகும். ஆக இந்த 3 வகையான
இறைவனுக்கே உரித்தாக்குதல் இன்றி எந்த ஏகத்துவமும் முழுமையடைய முடியாது. முதலாவது, இருப்பின் அடிப்படையில் ஏகத்துவம், அதாவது அவனுக்கு நிகராக உலகில் இருக்கின்ற மற்ற அனைத்தையும் இல்லாதவையாக, அதாவது அழியக்கூடியவையாக கருதுவது, அனைத்தையும் அழிவிற்குரியவையாகவும் உண்மையற்றவையாகவும் கருதுவது, அனைத்தும் தம்மளவில் அழியக்கூடியவையாகும் பொய்யானவையாகும் முழுமையான நிறைவுத்தன்மை பெற்றவை அல்ல என்று கருதுவதாகும். இரண்டாவது, பண்புகளின் அடிப்படையில் ஏகத்துவம், அதாவது படைத்து பரிபாலித்தல் மற்றும் வணக்கத்திற்குரியவன் ஆகிய பண்புகளை இறைவனை அன்றி வேறெவரிடமும் இருப்பதாக கருதாமல் இருப்பது, புறத்தோற்றத்தில் பல கடவுள்களாகவோ அல்லது அருள் வழங்குபவர்களாகவோ தெரிகின்றவர்களை எவர்களிடமிருந்து மனிதன் பலன் பெறுகின்றானோ அவன் அவர்களையும் ரப்பாக கருதுகிறான். ஆனால் அவர்களை இறைவனான அவனால் உருவாக்கப்பட்ட ஓர் அமைப்பு என உறுதியாக நம்புவது ஆகும். எந்த அமெரிக்காவும் கிடையாது, எந்த இஸ்ரேலும் கிடையாது, உலகின் வேறு எந்த வல்லரசும் கிடையாது. மாறாக இறைவனின் வல்லமை மட்டுமே இருக்கிறது. முஸ்லிம்களும் இதை அடையாளம் கண்டு கொண்டால் நிச்சயம் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். மூன்றாவது, தனது நேசம், உண்மை மற்றும் உள தூய்மை ஆகியவற்றின் அடிப்படையில் ஏகத்துவம், அதாவது அன்பு போன்ற வணக்கத்தின் அடையாளங்களில் வழிமுறைகளில் மற்றெவரையும் அவனுக்கு இணையாக்காமல் இருத்தல் மற்றும் அவனுள்ளேயே தன்னை மாய்த்து கொள்ளுதல் ஆகியவையாகும். எப்படி அல்லாஹை நேசிக்க வேண்டுமோ அப்படி வேறு எவரையும் நேசிக்க கூடாது. பிறகு அன்னார் கூறுகிறார்கள், இப்பொழுது இந்த காலத்தில் பூமி சீர்கெட்டு விட்டதையும் கோடிக்கணக்கான படைப்பினங்கள் இணை வைப்பின் வழிகளை மேற்கொண்டு விட்டதையும் ஓர் எளிய மனிதரான மரியமின் மகனை இறைவனாக ஆக்குகின்றவர்கள் 40 கோடிக்கும் மேலானவர்கள் உலகில் பிறந்து விட்டதையும், அந்த காலத்தில் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை 40 கோடியாக இருந்தது. அத்துடன் மது அருந்துதல், கட்டுப்பாடில்லா வாழ்வு, உலகியலுக்கு பின்னால் செல்லுதல் மற்றும் கவனமின்மையான வாழ்வு உச்சத்தை அடைந்து விட்டதையும் இறைவன் பார்த்தபோது, இறைவன் என்னை நான் அந்த சீர்கேடுகளை சீர்திருத்தும் பொருட்டு இந்த பணிக்காக அனுப்பினான். எனவே இதுவரை என் கையில் ஏறத்தாழ 1,00,000 மனிதர்கள் தீமையை விட்டும் தீய கொள்கையை விட்டும் தீய செயல்களை விட்டும் தௌபா செய்து விட்டார்கள். இது அன்னார் கூறிய அந்த காலத்தின் விஷயமாகும். இப்பொழுதோ அல்லாஹ்வின் அருளால் கோடிக்கணக்கானவர்கள் அன்னாருடைய ஜமாத் இணைந்து விட்டார்கள். அன்னார் அடையாளங்களை பற்றியும் கூறினார்கள். அதாவது 150க்கும் மேற்பட்ட ஆடையாளங்கள் வெளிப்பட்டுவிட்டன. அதற்கு இந்த நாட்டில் பல லட்சம் பேர் சாட்சிகள் ஆவார்கள். பூமியில் மீண்டும் தௌஹீதை நிலைநாட்டுவதற்காகவும் மனிதனை வணங்குதல், கல்லை வணங்குதல் ஆகியவற்றிலிருந்து மக்களை விடுவித்து ஒருவனும் இணையற்றவனுமான இறைவன் பக்கம் அவர்களை திருப்புவதற்காகவும் அகத்தூய்மை மற்றும் உண்மையின் பக்கம் அவர்களுக்கு கவனமூட்டுவதற்காகவும் நான் அனுப்பப்பட்டுள்ளேன். ஆக மக்களிடம் ஓர் உந்துதல் உருவாகிவிட்டதை நான் காண்கின்றேன். ஆயிரக்கணக்கான மக்கள் எனது கையில் தௌபா செய்து கொண்டே செல்கிறார்கள். விண்ணிலிருந்து காற்றும் எப்படி வீசுகிறது என்றால் இப்பொழுது இயல்புகள் தௌஹீதின் பக்கம் ஈர்க்கப்படுகின்றன. மனிதனை வணங்குதலை உலகிலிருந்து இல்லாமல் ஆக்குவதுதான் இப்பொழுது இறைவனின் எண்ணம் என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த எண்ணத்தை முழுமைப்படுத்துவதற்காக ஆயிரக்கணக்கான காரணிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. அல்லாஹ் நமக்கும் அவற்றை வழங்கியுள்ளான். அதன் மூலமாக நாம் தப்லீகும் செய்கிறோம். இது ஒவ்வொரு அஹ்மதியின் வேலையும் ஆகும். அதாவது தௌஹீதை பரப்புவதற்கும் முயற்சி செய்ய வேண்டும். அன்னார் கூறுகிறார்கள், சிலை வணக்கத்திற்கான இலக்கணம் என்ன என்றும் அது எந்த மக்களை சிலை வணங்கிகளாக ஆக்குகிறது என்றும் நம்மிடம் கேட்கப்படுகிறது. அதை பொறுத்தவரை நாம் அந்த விஷயங்களை எடுத்துக் கூறுவது கட்டாயமாகும். இபாதத் கொள்கைகளின் விளைவாகும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் இறைவன் ஒருவனே ஆவான். மேன்மையும் மகத்துவமும் மிக்க அல்லாஹின் பண்புகள் எப்பொழுதும் நிலைத்தும் நிரந்தரமாகவும் இருக்கின்றன என்பதுதான் உண்மையாளர்களின் கொள்கையாகும். அதாவது அவனது பண்பில் மாற்றமும் மாறுதலும் இல்லை. எந்த மாற்றமும் ஏற்பட முடியாது, எந்த மாறுதலும் ஏற்பட முடியாது. முதலும் இல்லை, முடிவும் இல்லை. மெய்யான உண்மையான இறைவன் தொடக்கமும் முடிவும் அற்றவனாவான். பிறப்பதற்கு அவன் ஒன்றும் படைப்பினம் அல்ல, அதாவது எவ்வகையிலும் பிறந்தவன் அல்ல. நான் முன்னரும் கூறியது போன்று சிலருடைய கேள்விகளுக்கு இதில் பதில் வந்துவிட்டது. மெய்யான உண்மையான இறைவன் தொடக்கமும் முடிவும் அற்றவனாவான். பிறப்பதற்கு அவன் ஒன்றும் படைப்பினம் அல்ல, அவன் பிறக்கவில்லை. எந்த பண்புகளை ஏற்றுக்கொள்வதை நமது உள்ளம் வெறுக்குமோ அத்தகைய பண்புகளுக்கு அப்பாற்பட்டவன். அவனுடைய பண்புகளோ நமது உள்ளம் ஒப்புக்கொள்ளக்கூடியவையாகும். மேலும் நமது உள்ளம் அவனுடைய பண்புகளால் அன்பில் திளைத்துள்ளது. அவன் தொடக்கமற்ற நிலையிலிருந்தே ஒருவனாவான். அவனது ஒருமையை மறுக்கும் எந்த உள்ளம்தான் உள்ளது? முடிவற்ற காலம் வரை அவன் ஒருவனாவான். எந்த உள்ளம்தான் அவனது மும்மையை ஏற்கிறது, முக்கடவுள் தன்மையை ஏற்கிறது? இதுதான் கிறிஸ்தவ போதனையே அன்றி 3 கடவுள்கள் இருக்கிறார்கள் என்பதல்ல. ஆக நல்லியல்புள்ள எவரும் முத்தைவ கொள்கையை ஒப்புக்கொள்ள முடியாது. அன்னார் கூறுகிறார்கள், நான் முக்கடவுள் கொள்கை எனும் சீர்கேட்டை சீர்திருத்துவதற்காக அனுப்பப்பட்டுள்ளேன்.
கிறிஸ்தவத்தில் எந்த சீர்கேடுகள் உருவாகிவிட்டனவோ அவற்றை சீர்திருத்துவதற்காக அனுப்பப்பட்டுள்ளேன். எனவே ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இறைவனாக கருதி கொண்டிருக்கின்ற இத்தகைய மக்கள் உலகில் 40 கோடிக்கும் சற்று அதிகமானவர்கள் கணக்கிடப்படுகிறார்கள் என்ற இந்த வேதனை தரும் காட்சி. ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இறைவனாக கருதி கொண்டிருக்கின்ற இத்தகைய மக்கள் உலகில் 40 கோடிக்கும் சற்று அதிகமானவர்கள் காணப்படுகிறார்கள் என்ற இந்த வேதனை தரும் காட்சி எமது உள்ளத்தில் எந்த அளவுக்கு பெருந்துயரத்தை ஏற்படுத்தி வந்துள்ளது என்றால், எம்மீது எமது முழு வாழ்நாளிலும் இதைவிட அதிகம் பெரிய துயரம் ஏதும் வந்ததாக யாம் எண்ண முடியவில்லை. மாறாக வேதனையாலும் துயரத்தாலும் மரணிப்பது எனக்கு சாத்தியப்பட்டிருந்தால் ஏன் இந்த மக்கள் ஒருவனும் இணையற்றனுமாகிய இறைவனை விட்டுவிட்டு ஓர் எளிய மனிதனை வணங்குகிறார்கள்? ஏன் உண்மையான நேர்வழி மற்றும் நேரான பாதையுடன் உலகிற்கு வந்த அந்த நபியின் மீது, அதாவது ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த மக்கள் ஈமான் கொள்வதில்லை என்ற இந்த வேதனை என்னை அழித்திருக்கும். இந்த வேதனையின் பெருந்துயரத்தால் நான் மரணித்து விடுவேனோ என்ற அச்சம் எனக்கு எப்பொழுதும் இருந்து வந்துள்ளது. அன்னார் கூறுகிறார்கள், ஓர் எளிய மனிதர் இறைவனாக்கப்படுகிறார் என்ற இந்த இட்டுக்கட்டுதலால் வானம் பிளந்துவிடவிருக்கிறது என்று இறைவன் திருக்குர்ஆனில் உண்மையை கூறியுள்ளான். இந்த வேதனையால் என் நிலை எப்படி ஆகிறது என்றால், இந்த வேதனையால் என் நிலை எப்படி இருக்கிறது என்றால், மற்ற மக்கள் சொர்க்கத்தை வேண்டுகிறார்கள் எனில் நான் என் வாழ்நாளில் இந்த இணை வைப்பிலிருந்து மனிதர்கள் விடுபடுவதையும் இறைவனின் கம்பீரம் வெளிப்படுவதையும் பார்ப்பதுதான் எனக்கு சொர்க்கமாகும். எனது ஆன்மா இந்நேரமும், இறைவா நான் உன்புறமிருந்து இருக்கிறேன் என்றால், உனது அருளின் நிழல் என்னுடன் இருக்கிறது என்றால், நவுதுபில்லா ஹதரத் ஈசா மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் என வாதம் புரிந்தார்கள் என்ற இந்த பழி அவர்களின் தலையிலிருந்து அகற்றப்படும் அந்த நாளை எனக்கு காட்டுவாயாக. இறைவன் அந்த மக்களுக்கு கண்களை அருள்வானாக. அவர்கள் அவனது ஓரிறைமை மீது ஈமான் கொள்வார்களாக, அவனுடைய தூதரை அடையாளம் கண்டு கொள்வார்களாக, முத்தைவ கொள்கையை விட்டும் தௌபா செய்பவர்களாக என்ற இந்த துவாக்களையே நான் ஐவேளையும் செய்து வந்த ஒரு நீண்ட காலம் கழிந்துவிட்டது. செயல் ரீதியாகவோ கிறிஸ்தவம் அழிந்து வருகிறது. முக்கடவுள் கண்ணோட்டமோ வெறும் நூல்களில் உள்ள கண்ணோட்டமாக ஆகிவிட்டது. அவற்றை செயல்படுத்துபவர்கள் மிக குறைந்தவர்களே. குறிப்பாக ஐரோப்பாவில், ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவில் இப்பொழுதும் இருக்கிறார்கள். ஆனால் எவர்கள் முக்கடவுள் கொள்கையை விடவும் செய்கிறார்களோ அவர்களும் ஓரிறைவனை ஏற்பதில்லை. எனவே தௌஹீது நிலைபெறச் செய்வதற்கு நாம் இந்த தூது செய்தி எட்ட வைப்பதற்கு நம்மால் இயன்ற அளவுக்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் எந்த நோக்கத்தை முழுமைப்படுத்துவதற்காக அன்னாரை அனுப்பினானோ, எந்த தௌஹீதின் போதனையை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்களோ, அந்த உண்மையான ஏகத்துவத்தின் மீது நாம் அமல் செய்பவர்களாகவும் இருப்போமாக, உலகில் பரப்பக்கூடியவர்களாகவும் இருப்போமாக. அதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஏனெனில் இப்பொழுது மனிதம் எஞ்சியிருப்பதற்கு இது ஒன்றே தீர்வாகும். இதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. அல்லாஹ் நமக்கு அதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. தொழுகைக்கு பிறகு நான் இருவருடைய ஜனாசா காய தொழுகை தொழ வைப்பேன். முதலாவதாக மதிப்பிற்குரிய ஹாஜா ஜஃபர் அஹமத் சாஹிப் ஆவார்கள். இவர்கள் சியால்கோட் மாவட்டத்தின் முன்னாள் அமீராக இருந்தார்கள். தற்போது சில காலங்களாக அமெரிக்காவில் வாழ்ந்து வந்தார்கள். கடந்த நாள்களில் தமது 91வது வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூம் மூசி ஆவார்கள். இவர்களின் மகள் இஃபத் ஹை கூறுகிறார், சிறுவயது முதலே அவர்கள் தம் வாழ்வை ஜமாத்தின் தொண்டில் களப்பற்ற பணிவுடனும் முழுமையான அர்ப்பணிப்புடனும் கழிப்பதை நாங்கள் பார்த்துள்ளோம். ஹிலாஃபத் மீது அவர்கள் கொண்டிருந்த ஆழ்ந்த பிணைப்பு அவர்களது இயல்பின் தெளிவாக தெரியும் பண்பாகும். இதுவே அவர்களின் பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தினரின் உள்ளங்களிலும் ஹிலாஃபத்தின் மீதான அன்பையும் நன்றியுணர்வையும் உருவாக்குவதில் அடிப்படை பங்காற்றியது. இது உண்மையுமாகும். மிகுந்த நன்றியுணர்வுள்ளவராக, களப்பற்ற தன்மை கொண்டவராக மற்றும் ஜமாத் அமைப்பின் மீது ஆழ்ந்த பற்று கொண்டவராக இருந்தார். இவர்களுக்கு இளமை பருவம் முதல் வயதின் இறுதி வரை தொண்டாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்தது. ஹுத்தாமுல் அஹ்மதியாவில் உள்ளூர் காய்தாகவும் மாவட்ட காய்தாகவும் உள்ளூர் அமீராகவும் மாவட்ட அமீராகவும் இவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்து வந்தது. இவர்களுக்கு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் விருந்தினர்களுக்கு தொண்டாற்றுவதில் பெரும் ஆர்வம் இருந்தது. தலைமையகத்தில் இருந்து செல்லும் பயணக்குழுவினரை தம் வீட்டில் தங்க வைத்து அவர்களுக்கு தொண்டாற்றுவார்கள். மிகவும் மகிழ்ந்த முகமாக அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்வார்கள். இந்த தொண்டுகளை செய்யும் போது அவர்களுடைய முகத்தில் ஒரு சிறப்பான மன அமைதி தென்படும். இவர்கள் எந்த பொறுப்பாளர் குறித்தும் பொருத்தமற்ற எந்த கூற்றையும் ஒருபோதும் கூறியதும் இல்லை, ஒருபோதும் கேட்கவும் விரும்பியதும் இல்லை. இவர்கள் ஒருபோதும் தம் முன் யாரையும் விமர்சிக்க அனுமதித்ததில்லை. இவர்களுக்கு அல்லாஹின் மீது முழுமையான தவக்குல் நம்பிக்கை இருந்தது.
இவர்களுக்கு அல்லாஹின் மீது முழுமையான தவக்குல் இருந்தது. ஜமாத் பணியிலோ அல்லது தனிப்பட்ட வாழ்விலோ எப்பொழுதாவது ஏதாவது சோதனை ஏற்பட்டாலும் இவர்கள் கவனம் எப்பொழுதும் துவாவின் பக்கமே இருக்கும். அல்லாஹின் மீது முழு நம்பிக்கை வைத்திருப்பார்கள். இவர்களின் மகள் கூறுகிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு பலமுறை முழுமையாக உதவி செய்வதையும் அவர்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொண்டதையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இவர்களின் தாயார் நோயப்பட்டிருக்கிறார். அவர்களுக்கும் இவர்கள் பெரும் தொண்டாற்றியிருக்கிறார்கள். மிகவும் பொறுமையுடனும் அன்புடனும் பல ஆண்டுகள் வரை அவர்களுக்கு தொண்டாற்றி வந்தார்கள். இவர்கள் பின்விட்டு சென்றவர்களில் மனைவி மட்டுமின்றி 3 மகள்கள், மகள் வழி பேரப்பிள்ளைகள் மற்றும் கொள்ளு பேரப்பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு பாவமன்னிப்பு வழங்குவானாக. அவ்வாறே நிர்வாக ரீதியாகவும் மாவட்ட அமீராக இருந்தார்கள். எனவே ஒவ்வொரு ஜமாத்தை பற்றியும் நன்கு அறிந்திருந்தார்கள். கிராமங்களில் இருந்த மிகச்சிறிய ஜமாத்துகள் குறித்தும் அறிந்திருந்தார்கள். அப்பொழுது அங்கு செல்லும் எல்லா பாதைகள் குறித்தும் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. மாவட்டத்தின் நிலவரங்கள் மீது அவர்கள் மிக ஆழமான பார்வை வைத்திருந்தார்கள். இவர்கள் அமீராக இருக்கிறார்கள் என்பதனால் நகரத்தில் மட்டும் உட்கார்ந்திருக்காமல் ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று வருவார்கள். அங்கு நிலைமைகள் சீராக இருந்த காலத்தில் ஜல்சா சாலனாவில் சியால்கோட்டிலிருந்து மாநாட்டில் கலந்து கொள்பவர்களுக்காக சிறப்பு ரயில்கள் வரும். அப்பொழுது இவர்கள் மிகுந்த கட்டுக்கோப்பான ஒழுங்குபடுத்தப்பட்ட ஏற்பாட்டை செய்வார்கள். இவர்கள் மிகுந்த அன்பு காட்டக்கூடிய நபராக இருந்தார்கள். நான் குறிப்பிட்டது போல எப்போதும் களப்பற்ற தன்மை மற்றும் நன்றி உணர்வினால் நிறைந்து காணப்பட்டார். மிகவும் எளிய மனிதராக இருந்தார். அல்லாஹ் இவர்களுக்கு பாவமன்னிப்பு வழங்குவானாக. 2வது குறிப்பு மதிப்பிற்குரிய இத்ராகோ அலீது சாஹிப் அவர்களுடையது. இவர்கள் புர்கினா ஃபாசோவின் உள்ளூர் அஹ்மதி ஆவார்கள். இராணுவத்தில் பணியாற்றி வந்தார்கள். தற்போது ஆயோகியா எனும் கிராமத்தில் பணியில் அமர்த்தப்பட்டிருந்தார்கள். அங்கு பயங்கரவாதிகள் பெரும் கலவரத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்நிலையில் மார்ச் 3ஆம் தேதி பணியில் இருந்தபோது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள், ஷஹீதாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களுக்கு 40 வயது இருந்தது. ஒரு களப்பற்ற ஹாதிமாக இருந்தார்கள். 2007இல் இவர்கள் அகமதியத்தை ஏற்றார்கள். இவர்களும் இவர்களின் துணைவியாரும் தம் குடும்பத்தில் தனி அகமதிகள் ஆவார்கள். இவர்கள் குடும்பத்தில் வேறு யாரும் அகமதி இல்லை. மண்டல முபல்லிக் சஆதத் சாஹிப் கூறுகிறார்கள், மர்ஹூம் ஜமாத்தின் பெரும் சுறுசுறுப்பான உறுப்பினராக இருந்தார்கள். ஜமாத்தோடும் ஹிலாஃபத்தோடும் ஆழமான தொடர்பு இருந்தது. மிகவும் நட்பண்புள்ளவர், இபாதத் செய்பவர், களப்பற்ற அஹ்மதி இளைஞராக இருந்தார்கள். மஜ்லிஸ் ஹுத்தாமுல் அஹ்மதியாவின் காய்தாகவும் இருந்துள்ளார்கள். முறையாக சந்தா செலுத்துபவராக இருந்தார்கள். ஜமாத் நிகழ்ச்சிகளில் முன்வந்து பங்கெடுப்பார்கள். இராணுவத்தில் பணியில் இருந்தும் கூட புர்கினா ஃபாசோவின் ஆண்டு மாநாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் கலந்து கொள்வார்கள். முபல்லிக்மார்கள் மற்றும் முஅல்லிம்மார்களுடன் மிகவும் கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்வார்கள். அவர்களுக்கு உதவியும் செய்து வந்தார்கள். 2008இல் நான் கானாவுக்கு சுற்றுப்பயணம் சென்றபோது 2005இல் புர்கினா ஃபாசோவும் சென்றிருந்தேன். ஆனால் 2008இல் கானாவுக்கு சென்றபோது அங்கு புர்கினா ஃபாசோவின் ஹாதிம்களின் ஒரு குழு மிதிவண்டிகளில் வந்திருந்தது. 1000 கிலோமீட்டருக்கு மேல் பயணம் செய்து வந்திருந்தார்கள். அவர்களுடைய மிதிவண்டிகளும் இங்கிருக்கின்ற நம்முடைய மிதிவண்டிகள் போன்று இருக்காது. உடைந்து போன சைக்கிள்கள், உடைந்த ரோடுகள். அதில் இவர்கள் 1000 கிலோமீட்டருக்கு மேல் பயணம் செய்துள்ளார்கள். இவர்கள் கானாவை சென்றடைந்தார்கள். அங்கு என்னை சந்தித்தார்கள். ஆண்டு மாநாடுகளுக்கு எப்பொழுதும் சைக்கிள்களில் சென்று வந்தார்கள். உள்ளூர் மிஷனரி சம்பூரி அப்துல் ரஹ்மான் சாஹிப் கூறுகிறார்கள், இவர்களை ஜமாத்துக்கு தன்னலமின்றி தொண்டாற்றுபவராகவும் எந்நேரமும் தொண்டுக்காக ஆயத்தமாக இருப்பவராகவும் காணப்பெற்றேன். ஏதாவது ஒரு வேலைக்காக அழைக்கப்பட்டால் உடனடியாக லெப்பை கூறுவார்கள். ஆண்டு மாநாடு மற்றும் பிற கிளையமைப்பு இஜ்திமாக்களில் முழு பொறுப்புடன் பணியாற்றுவார்கள். மக்கள் இவர்களின் பணியின் காரணமாக, அதாவது எவ்வளவு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டார்கள் என்றால் இவர்களின் பணியின் காரணமாக இவர்களை சிறிய முஅல்லிம் என்று கூறி வந்தார்கள். அவ்வளவு ஏன், முஅல்லிம் கூட இவர்கள் செய்த அளவுக்கு வக்ஃபின் ஆன்மாவோடு பணியாற்றவில்லை என்றே சொல்ல வேண்டும். இவர்களுக்கு இவர்களுடைய இராணுவத்திலும் வேலை கிடைக்காத போது, எனக்கு இப்பொழுது எந்த வேலையும் இல்லை, நான் ஏழையாவேன், ஜமாத்தின் முன்னேற்றத்தில் எப்படி பங்கெடுப்பேன் என்று பெரும் கவலையுடன் இருந்து வந்தார்கள். இவ்வாறாயினும் இவர்களுக்கு வேலை கிடைத்ததும் இவர்கள் முறையாக சந்தா செலுத்த துவங்கினார்கள். ஜமாத்துடன் மிகவும் ஆழ்ந்த தொடர்பு இருந்தது. இவர்கள் எங்கு பணிமாற்றம் செய்யப்பட்டாலும் அங்கு சென்று முதலில் ஜமாத் மையம் அல்லது பள்ளிவாசலை தேடுவார்கள். மேலும் ஜுமா தொழுகைகள் போன்றவற்றில் முறையாக வந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் பின்விட்டு சென்றவர்களில் தாயார் மற்றும் துணைவியார் மட்டுமின்றி ஒரு மகன் மற்றும் 2 மகள்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு பாவமன்னிப்பு வழங்கி கருணையுடன் நடந்து கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு
ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر